நான் இன்றைக்கி உங்களுக்கு வீட்டிலேயே நல்ல சுத்தமான ரோஸ் வாட்டர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்னா அதுக்காக இன்றைக்கி ஒரு 15லேருந்து ஒரு 20 பன்னீர் ரோஸ் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு கடாயில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல திக்கான ஒரு கிண்ணத்தை வச்சுருங்க. அந்த பூவில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. அந்த கடாயோடைய மூடி இருந்துச்சுன்னா அந்த கடாயை நல்லா திருப்பி போட்டுட்டு சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா சப்பாத்தி மாவு போட்டு அடைச்சிருங்க. அடுத்தது ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா அதையும் போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணி ஆவியாக வந்து மறுபடியும் பாருங்கள் அந்த சின்ன கிண்ணத்தில் அந்த எல்லா தண்ணியும் போய் சேர்ந்துருக்கும். அதுதாங்க நமக்கு பன்னீர். அது ஆறுனதுக்கப்புறம் மோந்து பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். ஏதாச்சும் ஃபேஸ் பேக்கில் நீங்கள் ரோஸ் வாட்டர் கலக்கணும், இந்த ரோஸ் வாட்டரை கலந்து நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணலாம். நல்லா சுத்தமான ஒரு ரோஸ் வாட்டர் ரெடி. அடுத்தது இந்த பூ கொதிக்க வச்சோல்லையும் அந்த தண்ணியும் நம்ம வடிகட்டி முகத்துக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பிரைட்டாக இருக்குங்க. இதில் முகம் கழுவி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.